வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தன் சிலுவை. லூக்கா 14:27 தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்க விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்ல வேண்டும். நம் வாழ்க்கையிலும் அநேக சிலுவைகள் உண்டு. அதாவது உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், இப்படிப்பட்ட சிலுவைகள் இருக்கிறது. நாம் நம் உபத்திரவத்தோடு ஆண்டவருக்கு பின் செல்லும் போது கர்த்தருக்கு நாம் சீஷனாய் இருப்போம். அவமானங்களை சுமந்து செல்கிற உங்களை அடையாளமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.